guys, வணக்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவகடோவை வச்சு ஒரு புது விதமான டிஷ் தாங்க செஞ்சுருக்கேன். யாருக்கெல்லாம் அவகடோ பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவகடோ வச்சு சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். சூப்பரான சுவையான செம்ம டெம்ப்டிங்கான சப்பாத்திங்க. இது 1-2 சாப்பிட்டிங்கனாவே வயிறு ஃபில் ஆகிடும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி யாராவது அவகடோ சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க, ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இதுக்கு நான் அவகடோ பழுத்ததை எடுத்து நான் பழுக்கிறத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவகடோ ரெசிபீஸ்ன்னு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதே மாதிரி வெயிட் லாஸில் இருக்கவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்க, இது எல்லாருமே கண்ணை மூடிட்டு இந்த அவகடோ வந்து நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் அவகடோ பழுத்ததை எடுத்துகிட்டு அதை நடுவில் கட் பண்ணி சீடை தூரம் போட்டுட்டு அந்த ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த பல்ப் வந்துருங்க. அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அரை லைம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா ஸ்மாஷரில் வச்சு ஸ்மாஷ் பண்ணி 2 கப் கோதுமை மாவு அதையும் போட்டு நல்லா அதிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா தண்ணி விட்டு நல்லா இலகி சூப்பராக இருந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக தான் வந்திருந்தது. நான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி தெளிக்க மறந்துட்டேன். 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் மூடி வைக்க வேணாம், கருப்பாயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். மார்னிங்கோ ஆஃப்டர்நூனோ நைட்டோ நீங்கள் எப்போ செஞ்சாலும் சரி, ஆனால் இதை வந்து ரொம்ப நேரம் வைக்க வேணாம், உடனே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது டேஸ்ட்டு மாறிடும். நம்ம பார்த்திங்கன்னா ஷேப் கட்டர் வச்சு தாங்க ஷேப் எடுத்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தேய்ச்சி நல்லா ஹீட்டாக இருக்கிற தவாவில், தோசை தவாவில் போட்டு நீங்கள் 2 சைடு நெய்யோ எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ கூட போடலாம். இல்லை வெயிட் லாஸில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதெல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் எப்பயும் சப்பாத்தி ரொட்டி பண்ணுவீங்களா அந்த மாதிரி கூட பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான அவகடோ சப்பாத்தி ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி பெஸ்ட்டு காம்பினேஷனாக தயிர், சீரகத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பச்சடியோடையும் சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்ஸ் வீட்டில் இருக்காங்க, சம்மர் சீசன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நிறையா கிட்ஸ் ரிலேட்டட் ரெசிபிஸ் வரதா இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.